வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் எடுத்துக்காட்டு 7ல் 4 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு கன செவ்வகத்தின் நீளம் 7.5 மீட்டர், அகலம் 3 மீட்டர், உயரம் 5 மீட்டர் எனில் அதன் மொத்த பரப்பு மற்றும் பக்க பரப்பை காண்க. இங்கே ஒரு கன செவ்வகத்தோட நீளம், அகலம், உயரம் கொடுத்துருக்காங்க. அப்படியே மொத்த பரப்பையும் பக்க பரப்பையும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, முதல்ல கொடுத்துருந்த எடுத்து எழுதுவோம். நீளம் இருக்கு இல்லையா, நீளத்தை எல்லுன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். நீளத்தை எல் எவ்வளவு? 7.5 மீட்டர். அகலத்தை பீன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். எவ்வளோ இருக்கு? 3 மீட்டர். உயரத்தை ஹச்சுன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். 5 மீட்டர். சரியா? இப்போ கன செவ்வகத்தோட மொத்த பரப்பு நம்ம கண்டுபிடிக்க போறோம். எழுதுவோமா? கன செவ்வகத்தின் மொத்த பரப்பு. கன செவ்வகத்தின் மொத்த பரப்பு. கன செவ்வகத்தோட மொத்த பரப்புக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா 2 இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் எல்ஹெச் சதுர அலகுகள். இந்த ஃபார்முலாவில் அப்படியே நம்ம பிரதியிட போகிறோம். ஈக்குவல் டு இந்த 2 அப்படியே வந்துடும். எல் பாருங்க, எல்லோட மதிப்பு 7.5 பெருக்கல் பி, பியோட மதிப்பு 3 ப்ளஸ் பிஹெச்சா, பியோட மதிப்பு 3 இன்ட்டு ஹச் பாருங்க, ஹச்சோட மதிப்பு 5 ப்ளஸ் எல் இன்ட்டு ஹச், எல்லோட மதிப்பு 7.5 பெருக்கல் ஹச்சோட மதிப்பு 5. இதெல்லாம் பெருக்கலாமா பாருங்க. ஈக்குவல் டு 2 இன்ட்டு 7.5 3 கொண்டு பெருக்க போகிறோம். அப்போ 3 15, 15க்கு 5 மிச்சம் 1, 3 21, 1 கூட்டினா 22. புள்ளி எடுத்து ஒரு இலக்கம் இருக்கா? அப்போ வலது வந்து ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி 22.5 ப்ளஸ் 3 5 பெருக்குங்க, 3 15 ப்ளஸ் 7.5 5 கொண்டு பெருக்க போகிறோம். 5 25க்கு 5 மிச்சம் 2, 5 35, 2 கூட்டினா 37. புள்ளி எடுத்து ஒரு இலக்கம் இருக்கா? அப்போ இந்த இடத்துல புள்ளி வந்துடும். இப்போ எல்லாத்தையும் கூட்டலாமா பாருங்க. ஈக்குவல் டு 2 இன்ட்டு இந்த இடத்துல தனியாக போட்டு கூட்டுறோம் பாருங்க. 22.5 15னா 15.0, எதை கூட்டணும்? 37.5 கூட்டுங்க. 5 5 கூட்டினா 10, 10க்கு 0 மிச்சம் 1 எங்கே போட்டாச்சு? 1 2 3 8 15, 15க்கு 5 மிச்சம் 1 மேலே போட்டாச்சு. 1 2 3 4 7 இல்லையா? அப்போ எவ்வளோ வருது? 75 வருது. 75.0 என்ன அர்த்தம்? 75 தான். 2 பெருக்கிடுவோமா? 2 75 150. 150 சதுர மீட்டர், அப்படி இல்லை மீட்டர் ஸ்கொயர். இதான் என்னது? கன செவ்வகத்தோட மொத்த பரப்பு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பக்க பரப்பு கண்டுபிடிக்கணுமா? பாருங்க, பக்க பரப்பு பாருங்க. கன செவ்வகத்தின் பக்க பரப்பு. கன செவ்வகத்தின் பக்க பரப்பு. இதுக்கும் நமக்கு ஃபார்முலா இருக்கு. கன செவ்வகத்தோட பக்க பரப்புக்கு ஃபார்முலா பாருங்க. 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி இன்ட்டு ஹச் சதுர அலகுகள். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு இந்த 2 அப்படியே வந்துடும். எல்லோட மதிப்பு பாருங்க, எல்லோட மதிப்பு 7.5, பியோட மதிப்பு 3, ஹச்சோட மதிப்பு 5. அப்படியே பிரதிடுங்க. எல்லோட மதிப்பு 7.5 ப்ளஸ் பியோட மதிப்பு 3, இந்த இடத்துல இன்ட்டு, சரியா? இன்ட்டு போடலனால அந்த இடத்துல இன்ட்டு தான். ஹச்சோட மதிப்பு 5. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 2 இன்ட்டு 7.5 3 கூட்டினா 10.5 இன்ட்டு 5. பாருங்க, கூட்டி காமிக்கிறேன் பாருங்க. 7.5 3னா என்ன அர்த்தம்? 3.0. 2 கூட்டுங்க, 5, 7 3 கூட்டினா 10, 10.5. சரியா? இப்போ பாருங்க, இது எல்லாத்தையும் பெருக்க போகிறோம். இந்த இடத்துல 2 5 பெருக்குங்க 10, இந்த 2 இந்த 5 பெருக்கின 10 பெருக்கல் 10.5. இப்போ பாருங்க, 10ஐயும் 10.5 பெருக்கினா 105. அதாவது இந்த இடத்துல பெருக்கி காமிக்கிட்டுமா? 10.5 எதை கொண்டு பெருக்க போகிறோம்? 10 கொண்டு பெருக்க போகிறோம். 1 கொண்டு பெருக்கி லாஸ்ட்டில் 0 சேர்த்துக்கலாம் பாருங்க. அப்படிலாம் பெருங்க. 0 0 0 1 கொண்டு பெருக்குனா 1 5 5 1 0 0 1 1 கூட்டுங்க.
0 5 0 1 வருதா? இங்கே புள்ளிக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம், அப்போ இங்கே ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கும். 105.0 எவ்வளவு? 105 தான். அப்போ 105 மீட்டர் ஸ்கொயர். இதான் என்னது? நமக்கு தேவையான கன செவ்வகத்தோட பக்கப்பரப்பு. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.